போன வீடியோ சொன்னதுலேருந்து அதனுடைய தொடக்கம் இது, தொடர்ச்சி. அப்போது ஒரு மனுஷன் ஒரு அரசியலுக்கு வரானா, அவன் மக்களுடைய நலன்களை பற்றி தான் எண்ணம் இருக்கணுமா கண்டிய. அவனுடைய இதுக்கு செல்ஃப் சென்டர்டாக இருந்தால் அவங்க எதுவுமே பண்ண முடியாது மக்களுக்காக. அந்த மாதிரி இப்போ நான் பஸ்ஸை பற்றி சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வரேன். அந்த பஸ்ஸில் டிஎன்சின்னு போட்டு 2ன்னு போட்டான், சீட்டிங் கெப்பாசிட்டின்னு போட்டான் 27 30ன்னு வச்சுக்கோ. ஸ்டாண்டேஷன் போட்டான், அது ஒரு 30, இது ஒரு 30, அது ஒரு 20 25 55 + 2 57 இல்லை 67 கூட வச்சுக்கோ. இவ்வளோ தானே இருக்கணும். 2 படியிலே 60 பேருக்கு மேலேங்கிறான்றன, 60 வேணால் 40 பேருக்கிறான். அப்போ அதெல்லாம் எங்கே எடுத்துன்னு போய் செய்வேன்? அப்போ முரண்படுது. என்னென்னா அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டர்டு அந்த லா மீறுறப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். வி கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. வில் கெட் த ஜஸ்டிஸ் ஃபார் த சேக் ஆஃப் பப்ளிக். ஏன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு பொதுநல வழக்கு போடலாம், ஹைகோர்ட்லேயும் போடலாம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்னா ஹைகோர்ட்லேயும் போடலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் போடலாம். என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்களுக்கு இருக்குது. மக்கள் கசுங்கிறாங்கப்பா பஸ்ஸில். நேற்றுமா அந்த இடுக்கலுங்களில் கை குழந்தை செத்து போயிடுமா. நான் சொல்கிறது எல்லா பஸ்ஸும் இல்லை, 2 பஸ்ஸு நல்லா போகுது, 27 பஸ்ஸு அப்படியே பேக்குடுன்னுவாங்க. அந்த மாதிரி கட்டி பிடிச்சின்னு போகிற அளவுக்கு விட்றான். கட்டி பிடிச்சின்னு போகிற அளவுக்கு விட்றிய. ஒரு ஆம்பளை ஒன்றே ஆகாது. மைனஸ் ஒன்று அந்த எஃபெக்டும் கிடையாது. பட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நெகட்டிவ் ரிசல்ட் வரும், தெரியல. அப்போது ஒரு ஆணும் நின்று போய் இடுக்கல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நின்றுங்கிறாங்க, வயசானவங்க, பிரச்சனை கிடையாது. 2 வாலிபராக மாட்டிடுச்சு. நீ சொல்லு என்ன நடக்குன்னு, நீ சொல்லு. இயற்கை சீற்றங்கள், இயற்கை, நீ சூடு சொரணம் உனக்கு ஏது பார்த்தா, நீ உப்பு போட்டு சோர்த்துன்னு என்ன தானே உனக்கு எதனா தெரியும். கையை வைப்பான், அது அவன் தப்பு கிடையாது. நான் சொல்கிறேன், யார் என்ன பஸ்ஸில் என்ன பிரச்சனைங்க நடந்தாலும் அது அவனுடைய தப்பே கிடையாது. இயற்கை சீற்றம், அவனையும் மிஞ்சி ஏன்பா நடந்து போயினேங்கிறேன். யாரோ பொம்பளைங்க போகிறாங்க, ஏன் டக்குன்னு திரும்பி பார்க்குறோம்? நீ சொல்லு. காலங்காலமாக அந்த கண்ணு பார்த்துங்குதுற, அது பார்க்கத்தான் செய்யும். அதனால் அதெல்லாம் நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடாது. இயற்கை அதுக்கு தெரியும் எல்லாமே. ஒன்றுக்கு வருது, வெள்ளிக்கு வருது, உன்னை கேட்டுச்சாத. அந்த மாதிரி தான் எல்லாம் பார்க்குறது தான், அதே மாதிரி தான் எல்லாம் செய்யும், அதே மாதிரி தான். அதுக்காக நான் கெட்டவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறேன்னு நினைத்தால. அவனை ஏன் அந்தளவுக்கு தூண்ட விட்ற? நீ ஏன் அந்த தூண்டுற அவனை? நீ தான் தூண்டுற. அப்போ நீ தான் குற்றவாளி, அரசாங்கம் தான் குற்றவாளி. எந்த போக்குவரத்தில் எல்லாம் பயணப்படுற டெய்லி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் தேர் நாட்